பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். சித்திரை மாதத்தில் சித்திரை வசந்த உற்சவம், ஆனி மாதத்தில் ஆனி பிரமோற்சவம், ஆடி மாதத்தில் ஆடி பிரமோற்சவம், புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி திருவிழா, கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீப திருவிழா என பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சித்திரை வசந்த உற்சவ விழாவிற்கான பந்தக்கால் நிகழ்ச்சி கடந்த 13ஆம் தேதி திருக்கோயிலில் வெகு விமர்சனையாக நடைபெற்றது. தொடர்ந்து 14ஆம் தேதி தொடங்கிய வசந்த உற்சவம் வருகின்ற 23ஆம் தேதி வரை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் இரவு நேரங்களில் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள மகிழ மரத்தை 10 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். அதன்படி 4ஆம் நாளான இன்று திருக்கோயிலில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று சிறப்பு கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திருக்கோயிலின் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள பன்னீர் மண்டபத்தில் சுவாமி அம்பாளுடன் வெற்றிவேர் பல்லக்கில் எழுந்தருளினர். சுவாமி அம்பாள் ஆகியோர் இணைந்து மகிழ மரத்தை 10 முறை தொடர்ந்து வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் சந்தோஷப்படுத்தும் விதத்தில் பாவை வடிவிலான பொம்மை ஒவ்வொரு சுற்று முடிவிலும் பூக்கொட்டும் நிகழ்ச்சியும் வெகு விமர்சனையாக நடைபெற்றது. 4ஆம் நாளான இன்றும் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் 3ஆம் பிரகாரத்தில் எழுந்தருளிய அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர்.